Shri Parasakthi Vidyalaya Cbse Class 6th Subject Chemistry. Hello children, welcome to your 6th standard chemistry class. We are learning chapter 4, sorting materials into groups. Already I have told you the meaning of sorting. Sorting means grouping or classifying the materials into groups. What's the need of sorting materials into groups, children? We sort materials into groups for our convenience. For our convenience. What do you mean by sorting, children? Sorting means ordering or arranging the item in a sequence. We choose a material to make an object depending on its property and the purpose for which the object is to be used. Already we have seen this in the previous class. Isn't it, ma? Yes. And the material oda property என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அந்த மெட்டீரியலை என்ன டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றத ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். We are sorting materials into groups for our convenience to select the materials. அந்த மெட்டீரியல்ஸ் என்னென்ன மெட்டீரியலை என்ன டைப் ஆஃப் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், என்ன ஆப்ஜெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ண போகிறோன்றதுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், நம்ம ஷார்ட்டிங் பண்ணியிருக்கணும் அந்த மெட்டீரியல்ஸை. ஓகே, வாட் ஆர் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தட் வுட் பி இம்பார்ட்டன்ட் ஃபார் தேர் யூசேஜ். அப்போ என்னென்ன ப்ராப்பர்ட்டி, எப்படி எந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி இருக்கணும் அந்த மெட்டீரியல்ஸுக்கு. நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டு, ஒரு மெட்டீரியல்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அப்போ அந்த மெட்டீரியலுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும், சரியா? நேற்று கிளாஸில் பார்த்தோம் அப்படி தானம்மா. எப்படின்னா, எப்படி வுட்டு ஆர் பேப்பர் வெசலை நம்ம என்ன பண்ண முடியாது, குக்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது, அப்படி தானம்மா. அப்போ பர்டிகுலர் பர்பஸுக்கு, பர்டிகுலர் யூசேஜுக்கு பர்டிகுலர் டைப் ஆஃப் மெட்டீரியலான ஆப்ஜெக்டை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், நமக்கு அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும், சரியாம்மா? அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட், வாட் ஆர் ஆல் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தட் வுட் பி இம்பார்ட்டண்ட் ஃபார் their யூசேஜ். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட். Some properties are discussed here. We are going to discuss some of the properties of the materials. What are they? Appearance, hardness, solubility, flow tossing and transparency. Okay ma, அந்த மெட்டீரியல்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோன்னா, அதோட அப்பியரன்ஸ், இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலும் அந்த மெட்டீரியல்ஸை நிறைய கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்போம். லிவிங் திங், சின்ன கிளாஸ்லலாம் படிச்சிருப்போம் அப்படி தான். லிவிங் திங், நான் லிவிங் திங்க்கு அதுலேயும் இன்னும் நிறைய படிச்சிருப்போம், அப்படி தான் நம்ம. தென் அதோட ஸ்டேட் வைஸ், சாலிட், லிக்விட், கேஸஸ், அந்த மாதிரி அது ஃபுல்லாக அந்த ஆர்டர் ஃபுல்லாக சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். இப்போ இந்த மெட்டீரியலை அதோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், ஒரு சீக்வன்ஸாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம் அதோட யூசேஜை பொறுத்து. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தோன்னா, அதோட அப்பியரன்ஸ், ஹார்ட்னஸ், சாலிபிலிட்டி, ஃப்ளோ டாஸிங் அண்ட் டிரான்ஸ்பரன்சி. We will see one by one. The first property of the material is appearance. Appearance means how the material looks. How the material looks. That is the appearance. Materials usually look different from each other. Isn't it, ma? We have so many materials around us. There may be a plastic material, wood material, glass material, and so on. They are differ from each other. They look differ from each other. Yes. Wood looks very different from iron. Isn't it, ma? Yes. Iron appears different from copper or aluminium. At the same time, there may be some similarities between iron, copper and aluminium that are not there in wood. Okay, ma? What do you mean by appearance? Appearance means how the material looks. அப்பியரன்ஸ்னால் என்ன சொல்லுவோன்னா, ஒரு பொருளோட தோற்றம் எப்படி இருக்குது அப்படி தான் பார்ப்போம், அப்படி தானேம்மா. இப்போ நம்மளை சுற்றி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும். அது எல்லா மெட்டீரியலும் ஒரு மெட்டீரியல்லேருந்து டிஃபர் ஆகும்.
இப்போ கிளாஸ் மெட்டீரியல் எடுத்துக்கலாம், மெட்டல் மெட்டீரியல் எடுத்துக்கலாம், வுட்டு மெட்டீரியல் எடுத்துக்கலாம், தென் பேப்பர் மெட்டீரியல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மெட்டீரியல்ஸுக்கும் யூனிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். they look differ from each other. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வுட்டு அண்ட் அயன் எடுத்துட்டோன்னா it looks differ from one another. wood and iron இரும்பு, ஏதோ ஒரு பீஸ் ஆஃப் அயன் எடுத்துக்கலாம் அண்ட் பீஸ் ஆஃப் வுட் எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது ரெண்டுத்தோட அப்பியரன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். அப்படி தானேம்மா? அட் த சேம் டைம் அண்ட் காப்பர் அயன் வுட்டை கம்பேர் பண்ணியாச்சு. தென் அதோட அப்பியரன்ஸ் ரெண்டுத்துக்குமே டிஃபராக தான் இருக்கும். அதே போல் அயன் appears different from copper or aluminium. சரியா? இந்த அயன், காப்பர், அலுமினியம் இது எல்லாமே என்னதாம்மா? மெட்டாலிக் மெட்டீரியல்ஸ் தான். பட் இந்த அயன் வந்து காப்பர் ஆர் அலுமினியத்தை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் டிஃபர் ஆகும் அப்பியரன்ஸில். பட் அதில் சிமிலாரிட்டிஸ் நிறைய இருக்கும். சரியாம்மா? பட் அந்த சிமிலாரிட்டிஸ் அந்த அயன், காப்பர், அலுமினியத்தில் இருக்க சிமிலாரிட்டிஸ் எதில் இருக்காது? வுட்டு. பிகாஸ் த அயன், காப்பர், அலுமினியம் கம்ஸ் அண்டர் தி மெட்டாலிக் மெட்டீரியல்ஸ். அது எல்லாமே எதுக்கு கீழே வருமா? மெட்டல்ஸ் கீழே வரும். பட் இந்த வுட்டு வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். ஸோ இது ரெண்டுத்துக்கும் அப்பியரன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஓகேவாம்மா? வுட் அண்ட் அயனோட அப்பியரன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். மேக்ஸிமம் த மெட்டலோட காமன் கேரக்டர் என்னென்னா தே ஹாவ் சைனி சர்ஃபேஸ். மெட்டல்ஸ்க்கு வந்து சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும்? லெஷர் அதோட அப்பியரன்ஸ் வந்து எப்படி இருக்குமா? பளபளப்பு தன்மையுடைய தான் இருக்கும். There is one activity, children. Collect small pieces of different materials: paper, cardboard, wood, copper wire, aluminum sheet, chalk. Do any of these appear shiny? Separate the shiny materials into group. இப்போ லிசன்மா, கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் எதெல்லாம்? பேப்பர், கார்ட்போர்ட், வுட்டு, காப்பர் வயர், அலுமினியம் ஷீட்டு, சாக், இதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி இதில் ஷைனி மெட்டீரியல்ஸ் எதுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பாக கொண்டு வரணும். தட் இஸ் ஷார்ட்டிங்னால என்ன சொன்னேன்? குரூப்பிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஷார்ட்டிங் மீன்ஸ் குரூப்பிங். ஓகேவாம்மா? ஓகே. இதில் எதெல்லாம் ஷைனிங் வரும்? மேக்ஸிமம் மெட்டாலிக் மெட்டீரியல்ஸ் ஆர் லெஷர். எஸ். அலுமினியம் ஷீட்டு, காப்பர் வயர், they shine. Now observe as a teacher cuts each material into 2 pieces and look at the freshly cut surface. What do you notice? Does the freshly cut surface of some of these materials appear shiny? Include these objects also in the group of shiny materials. Listen ma, இப்போ நம்ம கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் பார்த்தோம். இந்த மெட்டீரியல்ஸில் ஷைனி மெட்டீரியல்ஸை குரூப் பண்ணுன்னு சொன்னோம். அந்த மெட்டீரியல்ஸையுமே என்ன பண்ணணும்? ரெண்டாக கட் பண்ணும்போது அந்த ஃப்ரெஷ்ஷாக கட்டாக இருக்கிற இடமும் சில வேளையில் எப்படி இருக்கலாம்? அப்பியர் ஷைனிங். அப்படி கட் பண்ணும்போது ஷைனி சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதையும் எதுக்கு கொண்டு வரலாம்? எந்த குரூப்புக்கு கொண்டு வரலாம்? ஷைனி சர்ஃபேஸுக்கு கீழே ஷைனி மெட்டீரியல்ஸுக்கு அடியில் கொண்டு வரலாம். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட், do you notice such as shine or lustre in the other materials? Cut them anyway as you can. Repeat this in the class with as many materials as possible and make a list of those with and without lustre. Instead of cutting, you can rub the surface of materials with sandpaper to see if it has lustre. Listen ma, you may do this activity in your home. சரியாம்மா? வீட்டிலே பண்ணிக்கலாம். கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் எடுத்து கொஞ்சம் ஏதாவது மெட்டாலிக் மெட்டீரியல்ஸ், தென் வுட்டு, கார்ட்போர்ட் ஷீட்டு அதெல்லாம் எடுத்து எது ஷைனி சர்ஃபேஸ்ன்னு பார்க்கணும். அப்படி லஷ்யூர் ஆர் ஷைனி சர்ஃபேஸ் இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? அந்த மெட்டீரியலை சில மெட்டீரியலை கட் பண்ணும்போது என்னாகும்? அந்த ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண இடத்துல என்ன இருக்கும்? லஷ்யூரஸ் ஷைனி அப்பியரன்ஸ் இருக்கும். ஓகேவாம்மா? அப்படி இல்லாமல் இன்ஸ்டெட் ஆஃப் கட்டிங் யூ கேன் ரப் த சர்ஃபேஸ் ஆஃப் மெட்டீரியல் வித் சாண்ட் பேப்பர்
to see if it has leisure. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டிலையே விண்டோலலாம் நிறையா அயன் ராட்ஸ் இருக்கும், அப்படி தானே, இரும்பு கம்பி இருக்கும். அது கொஞ்ச நாளில் என்ன ஆகும்னாமா ரஸ்டிங் இருக்கும். ரஸ்ட்டுன்னா துருப்பிடிச்சிருக்கும். அப்போ அங்கே போயிட்டு நம்ம மெட்டல்னாலே ஷைனி சர்ஃபேஸ் தானே இருக்கும்னு சொன்னாங்க. இங்கே ஷைனிங்காக இல்லையேன்னு சொல்ல முடியாது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எல்லா மெட்டாலிக் மெட்டீரியல்ஸும் ஷைனி சர்ஃபேஸ் தான் இருக்கும். சரியாம்மா? அப்படி இல்லாத அப்புறம் என்ன சொன்னால், அப்படி இல்லைன்னா கட் பண்ணும்போது அந்த கட் பண்ண இடத்துல ஷைனி அப்பியரன்ஸ் இருக்கும். லெஷர் மீன்ஸ் ஷைனி அப்பியரன்ஸ். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணலாம், சாண்ட் பேப்பர் வச்சு ரப் பண்ணும்போது you see the lecherous appearance. Okay mama? Already I have told you children, metallic materials have leisure. So, that means they have shiny surface, isn't it ma? Yes. Materials that have such leisure are usually metals. Iron, copper, aluminum and gold are examples of metals. மெட்டாலிக் மெட்டீரியல்ஸ்னால் மேக்ஸிமம் எப்படி இருக்கும், அதோட சர்ஃபேஸ் வந்து ஷைனி சர்ஃபேஸாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் அந்த மெட்டாலிக் மெட்டல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அயன், காப்பர், அலுமினியம், கோல்டு. சரியாமா? தென் சம் மெட்டல்ஸ் ஆஃபன் லூஸ் தயர் ஷைன் அண்ட் அப்பியர் டல் பிகாஸ் ஆஃப் தி ஆக்ஷன் ஆஃப் ஏர் அண்ட் மாய்ஸ்சர் ஆன் them. Some of the metals may be dull or may appear dull. What's the reason children? Because of the action of air and moisture on them. Okay, we therefore notice the leisure only on their freshly cut surface. Okay mama? இப்போ மெட்டல்ஸ் எல்லாமே ஷைனி சர்ஃபேஸ் இருக்குன்னு பார்த்தா. எக்ஸாம்பிள் மெட்டல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம், அயன், காப்பர், அலுமினியம், கோல்டு, அதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள், மெட்டல்ஸ்க்கு எக்ஸாம்பிள். இந்த மெட்டல்ஸ் வந்து ஷைனி சர்ஃபேஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா சில நேரத்தில் தே அப்பியர் டல் ஆர் டிம். ரீசன் என்ன, அதான் ஆல்ரெடி சொன்னேன். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அயன் பைப்பை பார்த்தோன்னா ஷைனிங்காக இருக்கும், லஷரஸாக இருக்கும். பட் கொஞ்ச நாள் அதை அப்படியே நம்ம வெளியில் வச்சிட்டோன்னா என்னாகும், தே பிகம் dull in their appearance. What's the reason? Because of the action of moisture. Okay children, நம்ம அப்படியே வெளியில் அட்மாஸ்பியரில் வச்சோன்னா என்ன ஆகும், ஆக்ஷன் ஆஃப் ஏர் அண்ட் மாய்ஸ்சர்னால அதில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். தட்ஸ் த ரீசன் ஃபார் அப்பியரிங் டல். அப்போ என்னாகும், அதோட மேலே அப்பியரன்ஸ் வந்து டல்லாக இருந்தாலும் நம்ம அந்த மெட்டலை கட் பண்ணும்போது அந்த ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண இடத்துல they look leisure. எப்படி இருக்கும், ஷைனி அப்பியரன்ஸ் இருக்கும். ஓகேம்மா? இப்போது இந்த அப்பியரன்ஸை வச்சு அப்போ எப்படி சொல்லலாம், மெட்டீரியல்ஸை அப்பியரன்ஸை வச்சு எப்படி செப்பரேட் பண்ணலாம், லெசரஸ் அண்ட் லெஷர் அண்ட் நான் லெசர் மெட்டீரியல்ஸ் சொல்லலாமாம்மா. பளபளப்பு தன்மையுடையதாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் அண்ட் பளபளப்பு தன்மையற்ற மெட்டீரியல்ஸ்னு சொல்லி கொண்டு வரலாம், ஷார்ட் அவுட் பண்ணலாம். Once again, I tell you about the appearance of the materials. There are two types of materials in their depending on their appearance. They are shiny or lecherous materials and non-shiny or dull or non-lecherous materials. Okay mama? Examples for shiny materials are metals like gold, silver. Okay mama? Next, iron, copper, aluminum are shiny materials. Okay, next, what about non-shiny or dull or non-lecherous materials? Wood and plastics are the examples of non-lecherous materials. Okay mama? இப்போ so many properties, அந்த ப்ராப்பர்ட்டிஸில் உள்ள சிமிலாரிட்டிஸை வச்சு நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணுறோம், அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி அப்பியரன்ஸ் பார்த்துருக்கோம். இந்த அப்பியரன்ஸை வச்சு மெட்டீரியல்ஸில் டூ டைப்ஸ். ஒன்று வந்து லெசரஸ் ஆர் ஷைனி மெட்டீரியல்ஸ், நான் ஷைனி ஆர் நான் லெசரஸ் மெட்டீரியல்ஸ். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் ரிமைனிங் so many properties இருக்குது.
We will see the remaining properties of the materials in the next class. Okay children, go through your textbook.